ஹலோ ஆல், வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன். இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட்டான பூத்த ரேக்குலு, அதாவது பேப்பர் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல கிறிஸ்பியான நாக்கில் கரையிற இந்த ஸ்வீட்டுக்கு பேப்பர் செய்ய மாவு பச்சரிசி ஒரு கப் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் இப்போது ஒரு கப் சீனி எடுத்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளைத்தூளும் யூஸ் பண்ணலாம். இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் பாதாம் பிஸ்தா ரெடி பண்ணணும். ஸோ பாதாமை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை எப்பவும் போல் நார்மல் கட்டில் சின்ன சின்ன பீஸாவும் நீங்கள் வெட்டிக்கலாம். கொஞ்சம் போல் உங்களுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். அதாவது ஒரு கை அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். பாதாம் பிஸ்தா போட்டு நம்ம ஸ்வீட்டை கார்னிஷ் பண்ணும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் 20 பாதாம், கொஞ்சம் போல் பிஸ்தா, முந்திரி போட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுவும் அந்த பேப்பர் மேலே தூவுறதுக்கு தாங்க. இந்த பொடியை இன்னும் மணமாகவும் சுவையாகவும் ஆக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரம்யமான வாசனை கிடைக்கும். இப்போது இந்த பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்ற நீங்கள் யோசிக்க வேண்டாம், தேவையான அளவு தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி முடித்தோடனே அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டரில் ஊற்றி இந்த மாவை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஓரளவு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் மாவு இருந்தால் போதுமானது. நீங்கள் இந்த பேப்பர் செய்யும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் அந்நேரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டா அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த பேப்பர் செய்கிறதுக்கு ஒரு காட்டன் துணி நான் எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி அலசி எடுத்து தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் தோசை தாவா எடுத்திருக்கேன். அந்த தாவாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் காட்டன் துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், எப்போவுமே சிம் இல்லாட்டி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு தடவை அப்படி இழுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் பின்னாடி ஒரு தடவை அந்த டவலை இழுத்துறணும். இதை வேகமாக செஞ்சிடணும். ஸ்லோ பண்ணிங்கன்னா துண்டு அந்த மாவோடு ஒட்டி திரளாக வந்துடும். பாருங்கள், இப்போது வேக அந்த பேப்பர் மாதிரி அப்படியே தூக்கிடுச்சு. கையில் எடுத்தால் ஒரு அருமையான ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்ணாடியாக இருக்குது, காற்றடிச்சு அப்படியே பறந்து போயிடும் போல் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இந்த தாவாவை லேஸ் ஆயில் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு 2வது தடவையும் அதே மாதிரி நான் மாவில் டிப் பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் இழுத்துட்றேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லேஸாக அப்படி சல்லடையாக தெரியுது இல்லையா? அது ஒன்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நம்ம வீட்டில் தோசை தவாவில் தான் செய்வோம். அவங்க மண்பானை யூஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ இது நம்ம டபுள் லேயர் ஷீட்டு போட்டு தான் நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வர்றதே ஒரு பெரிய சக்ஸஸ் தாங்க. ஸோ இதே மாதிரி 2 பக்கமும் இழுத்து பேப்பர்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட பேப்பர்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை தூக்கி அப்படியே வரவும் நீங்கள் அப்படியே டக்குன்னு கையில் எடுத்துடலாம். உங்களுக்காக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. இந்த மாதிரி நான் ஒரு 20லேருந்து 25 ஷீட் போல் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு மெல்டட் கீ, அதாவது உருகுன நெய் ரொம்ப தேவைங்க. ஸோ நான் ஒரு ஷீட் எடுத்து வைக்கிறேன். அது மேலே 4-5 சொட்டு அந்த உருக்குன நெய்யை ஊற்றிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா முந்திரியை தூவி விடுங்க. அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவையும் தூவி விடுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் சீனியை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தேவையான அளவு நீங்கள் தூவிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் எவ்வளோ தூரம் ஒரு வெயிட்லெஸ்ஸாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இதை தூக்கி காமிக்கிறேன். இதுக்கடியில் இன்னொரு ஷீட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை மெதுவாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது உங்கள் கையை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். அந்த லைட்டாக அந்த ஈரப்பதம் விரல்களில் இருக்கிறதே போதுமானது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் பண்ண வருதோ அந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் அட்டஸ்ட் வச்சா ஒரே தான் ரோல் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப கையை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஓரங்களை மடித்து விடுறேன். பாருங்கள், நம்ம மடித்து விடும்போது கொஞ்சம் கிறிஸ்பி அப்படியே உடஞ்சி இப்படி தூக்கிக்கிட்டு தெரியும். ஓகே, ஃபஸ்ட் ரோல் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும், அது செஞ்சு செஞ்சு பழக்கத்தில். பட் நம்ம வீட்டில் வந்து இந்த அளவுக்கு செய்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் நம்மளுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டு, மனம் எல்லாமே கிடச்சிருங்க. ஸோ திரும்ப இப்போ நான் டபுள் லேயர் ஷீட் போட்டிருக்கேன். 2 ஷீட் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிட்டு அதே மாதிரி நெய் சில சொட்டுகள் விட்டுட்டு அது மேலே இந்த தூள்களை போட்டுட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவையும் போட்டுட்டு சீனி அந்த பவுடர் எவ்வளோ தேவையோ அதையும் தூவிடுங்க. தூவிட்டு நம்ம வந்து இதை மடிக்க போகிறோம். மடிக்க போகிறது உங்களுக்கு நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் இப்படி கையை முக்கி மட்டும்தாங்க எடுக்கிறேன். உதறிட்டு அதை வந்து நான் சைட் பேர்ட்ஸில் ரோல் பண்ணுறேன். ஓகே, அந்த கையில் இருக்க அந்த சின்ன அந்த லேசான ஈரம், அதுவும் ஒரு கை தான் நினச்சிருக்கேங்க, அந்த லேசான ஈரமே வந்து அழகாக மடிக்க வந்துருச்சு. இப்போது சைடில் மடிக்கணும். அதுக்கும் அதே மாதிரி தொட்டு லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடிச்சு விடுவேன். இந்த பக்கமும் அதே மாதிரி டச் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அப்படியே மடித்து விட்ருங்க. ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா இது ஏற்கனவே அரிசி மாவில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப அப்படியே ஊறி போய் அது வேறு மாதிரி ஆகி போயிடும். ஸோ செகண்ட் ரோலும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரோலை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அருமையான ஒரு பேப்பர் ஸ்வீட், ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.